ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு போய் சேது கிட்ட இருந்து தன்னோட குழந்தைய வாங்கிக்கிட்ட உடனே சேதுக்கு பயங்கர கோவம். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா நம்ம சேது கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வைங்க, என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சாங்கன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டேன், யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து அந்த மீட்டிங்கை கூட அட்டன் பண்ணாம நான் அடுத்த முறை அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வந்த உடனே கருப்பு மலரும் ரொம்ப பதட்டமா, சேது வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா சேது அப்படின்னு நம்ம கருப்பு சொல்லவும், இங்க பாருங்க மாமா, இப்பதான் தமிழ்ச்செல்வி எல்லா விஷயத்தையும் சொன்னா, சின்னம்மாக்கு எதுக்காக இப்படி தேவையில்லாம வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுதான்ப்பா எனக்கும் தெரியல, முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் மாமா கிட்ட போய் சொல்லுவோம் வாங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட போறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தோட தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் இப்போ ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியும் சித்ரா அதுக்கப்புறம் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. வந்த உடனே இங்க பாருங்க, என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சிங்க, யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன், அது எந்த காலத்திலையும் நடக்கவே நடக்காது, என்னோட குழந்தையும் என்னையும் யாராலும் பிரிக்கவே முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட திரும்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயத்திலேயே நின்றுகிட்டு இருக்காங்க. என்னமா இந்த விஷயம் சேதுக்கும் இப்போ பெரியப்பாக்கவும் தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நானும் அதை பத்தி தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றதுனே தெரியல, இவ இப்படியெல்லாம் யோசிச்சு குழந்தைய போய் சென்னையில வாங்கிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து, இங்க பாருங்கப்பா, ஒரு நிமிஷம் கூட இப்போ சென்னையில இருக்கவே கூடாது, எல்லாரும் வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்ம அதாவது சேது பயங்கர கோவத்தில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு இல்லையா. இப்போ சேதுவையும் நம்ம ஐஸ்வர்யாவும் புது கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக காவியாவும் போஸும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட, மருமகளே வாடா, எப்படா இப்போதான் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சா உனக்கு அப்படின்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பமா சேதுக்கு கல்யாணம் ஆச்சு, சேது அதுவும் தமிழ்ச்செல்வி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் இப்படி பிரிஞ்சு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உனக்கு ஐஸ்வர்யாவோட கல்யாணம் நடந்தது தானே தெரியணும், வா நான் வீடியோ இருக்குது அந்த வீடியோவை உனக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை நம்ம போஸ் கிட்ட ப்ளே பண்ணி வச்சிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம், சேது, மலர், கருப்பு இவங்க எல்லாரும் வீட்டில் வந்து பயங்கர கோவத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்தவும், நம்ம மோகனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, என்னங்க 2 நாள் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போவே வந்து நிற்கிறீங்க, என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக அழகரை போய் தமிழ்ச்செல்வி வீட்டில் இருந்து அவங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் அவள் பஞ்சாயத்தில் எவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருந்தா, அவளோட திமிரெல்லாம் அடக்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், ஆனால் இவ இப்படி யோசிச்சு சென்னைக்கு வந்து குழந்தைய வாங்கிட்டு போவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம போஸுக்கு அப்பதான் தெரிய வருது, சேதோ ஐஸ்வர்யாவோட கழுத்துல தாலி கட்டவே இல்லை, நம்ம சித்ரா தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டினது அப்படின்ற விஷயம் நம்ம சேதுக்கு அதாவது போஸுக்கு தெரிய வருது. போஸுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடாது. இந்த பக்கம் ஈஸ்வரி கிட்ட ராஜாங்கமும் சேதுவும் ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வராங்க. வந்த உடனே இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, எதுக்காக உங்களுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத வேலை, இங்க பாருங்க
எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க? மீனாட்சி என் கூட 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்காளன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என்னோட சந்தோஷத்தில் நீங்கள் மண்ணள்ளி போட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் வந்திருக்கிறத ராஜாங்கம் இப்பதான் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன போஸு, எப்போ வந்த நீ அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க பெரியப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம், என்ன விஷயத்த சொல்ல போற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு என்னடா போஸ் என்ன சொல்ல போற நீ அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்கக்கா, ஐஸ்வர்யாவுக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்தது, கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு போஸ், என்ன உளறிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, இதை பத்தி உளராம முதல்ல அந்த பக்கம் போய் நில்லு, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சேதுக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன போஸ் சொல்ற, என்ன சொல்ற நீ, எதை வச்சு இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சேது அதாவது போஸ் இருந்துட்டு இங்க பாருங்க பெரியப்பா, இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கோ சித்ராக்கோ நடந்த உண்மையெல்லாம் தெரியும்ல, தெரிஞ்சதுனால அப்படியே பயங்கர ஷாக்ல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, நான் தான் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்ற விஷயம் அதுல இருக்குமாம்மா, நம்ம இத்தனை நாளா பார்க்காம விட்டுட்டோமே, இந்த முட்டாள் பையன் எதுக்காகமா இப்போ எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா, இங்க பாருமா, எப்படியாவது ஏதாவது பண்ணி அவன்கிட்ட இருந்து அந்த வீடியோவை வாங்குமா அப்படின்னு சொல்லவும், என்னடி பண்றது, அவன் தான் எல்லார்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்கானே, இப்போதைக்கு நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாதடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் சேது ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சித்ரா கிட்ட போயிட்டு இங்கே பாரு சித்தோ, என் கழுத்தில் 3 முடிச்சு போட்டது நீதானா, சேது மாமா என் கழுத்தில் 1 முடிச்சு கூட போடல, இத்தனை நாளாக சேது மாமா தான் எனக்கு தாலி கட்டினாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன் சித்து, எதுக்காக சித்து இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ரா கிட்ட கேட்கவும், இங்க பாரு ஐஷோ, அந்த பதட்டத்துல என்ன பண்ண ஏது பண்ணன்னு எனக்கே தெரியல ஐஷோ, எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா, சேது 2 முடிச்சு போட்டான், அதுக்கப்புறம் தான் நான் 1 முடிச்சு போட்டதான் நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த வீடியோவில் பாரு சித்தோ, நீ தான் எனக்கு 3 முடிச்சும் போட்டிருக்க, எனக்கு இந்த கல்யாணம் நடந்ததாவே அர்த்தம் இல்லைல்ல இப்போ அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு என்ன சித்ரா, என்ன இவ்வளோ பெரிய வேலையை நீ பண்ணி வச்சிருக்க, இங்கே பாரு சித்ரா, நீ பண்ணுறது மிகப்பெரிய பித்தலாட்டம், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, நான் எதுவுமே பண்ண கிடையாது, எனக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு தெரியவே தெரியாது அப்படின்னு அப்படியே சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன செய்தோ, இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு குழப்பமான விஷயம் வந்திருக்கே, நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஷோ இருந்துட்டு சேதுக்கிட்ட வந்து இங்க பாருங்க மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மாமா, ஊர் அறிய நீங்க என் கழுத்துல தாலி கட்டினா ஊர் முழுக்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க என் கழுத்துல தாலி கட்டலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாமா, என்னால நீங்க என்னோட புருஷன் இல்லைன்றத என்னால ஏத்துக்க முடியாது மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்கு இன்னொரு முறை நீங்க தாலி கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நம்ம சேதோ, இங்க பாருங்கப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா, ஐஸ்வர்யாவை என்னோட பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாது, போஸ் இப்போ ரொம்ப நல்ல வேலையை பண்ணியிருக்கா, நான் அந்த சமயத்துல ரொம்ப பதட்டத்துல ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டாம இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு, இனிமே ஐஸ்வர்யாவை என்னோட பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாதுப்பா, அவளோட வாழ்க்கையும் வீணாகி என்னோட வாழ்க்கையும் தான் வீணாகும், அதனால ஐஸ்வர்யாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா நம்ம ராஜாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன செய்து சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்கப்பா, என்னோட குழந்தைங்கள தான் என்னோட உலகமே, என் குழந்தைங்களை பிரிஞ்சு மற்றது எதையும் என்னால் யோசிக்க கூட முடியாது, இத்தனை நாளா உங்களுக்காக மட்டும்தான் ஐஸ்வர்யா கூட இருந்தனே தவிர
ஐஸ்வர்யாவை என்னோட பொண்டாட்டியா துளி கூட என் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குதுப்பா. அதனால அவளோட வாழ்க்கையும் நாசமாக போகாமல் இப்போ போஸு காப்பாற்றிருக்கான். இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னோட வாழ்க்கை இப்போ இனிமேல் சந்தோஷமா இருக்கும். உனக்கு பிடிச்சவன ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க மாமா, இத்தனை நாளாக நீங்கள் தான் என்னோட புருஷனு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட மனசு என்னைக்காவது மாறும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாமா. அப்படி இருக்கும்போது எப்படி மாமா உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது மாமா, என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் தான் என்னோட புருஷன். இந்த ஜென்மத்தில் உங்களை தவிர வேறு யாருமே என்னோட புருஷனாக நான் நினைக்க மாட்டேன். நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த வீட்டோட மருமகளாக தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் உன் கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி நான் உன்னோட புருஷனை சொல்லுவேன்? இனிமே என்னோட புருஷனை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. என்னால் உன்னை பொண்டாட்டியாகவும் ஏற்றுக்க முடியாது. அது எந்த ஜென்மத்துலேயும் நடக்கவும் நடக்காது. அதனால் நீ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னு யோசித்து போய் உன்னோட வேலையும் உன்னோட வாழ்க்கையும் பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்னையா சேதோ, ஊரறிய வச்சு நீ எல்லாரும் முன்னாடியும் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டினன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கயா. இப்போ இப்படி ஒரு விஷயம் வரும்போது நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னே தெரியலங்கப்பா. கல்யாண மண்டபத்திலே இந்த கல்யாணம் ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு தள்ளி போடலான்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் தான் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்காமல் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்ட சொன்னீங்க. அப்போ தான் வந்த பதட்டத்தில் நான் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டாததே எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருக்கும்போது எனக்கு கண்டிப்பாக ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்றதில் விருப்பம் இல்லைப்பா. அவளோட வாழ்க்கையும் கெட்டு போய் என்னோட வாழ்க்கையும் கேள்விக்குறாயி என்னோட குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குதுப்பா. என்னோட குழந்தைங்க தான் என்னோட உலகமாக நினைக்கிறேன். அதனால என் குழந்தைங்கள கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இனிமே ஐஸ்வர்யா கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது கிட்ட போயிட்டு நம்ம ஐஸ்வர்யா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, திரும்ப இந்த விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போகிறது கிடையாது. கண்டிப்பாக எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் என் பொண்டாட்டியாவும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக திரும்ப இந்த விஷயத்த பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும்? முதல்ல உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா உள்ள, இனிமே இங்க பாருடா அழகரே, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உனக்கும் எனக்கும் இல்லை, யாருமே கிடையாது. உன்னையும் மீனாட்சியும் இனிமே சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியதான் என்னோட பொறுப்பே. உங்களுக்காக மட்டும் இனிமே நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா பயங்கரமா அழுதுகிட்டே சித்ராவும் ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, என்ன ஆண்டி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க ஆண்டி, சேது மாமா தான் என் கழுத்துல தாலி கட்டினாருன்னு இத்தனை நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே எனக்கும் ஞாபகம் இல்லை ஐஸ்வர்யா. ஞாபகம் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பானா? என்ன ஐஸ்வர்யா, என்னவே சந்தேகப்படுற அப்படின்னு கேட்கவும், இப்போ பாருங்க, என்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்க முடியாது, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுன்னு மாமா சொல்லிட்டு போகிறாரு. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொன்னதுனால மட்டும்தான் தமிழ்ச்செல்வி மாதிரி பேசி அவங்க அப்பா கிட்ட சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், இந்த விஷயம் அதாவது இந்த விஷயம் நம்ம ராஜாங்கத்தோட காதில் விழுந்த உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, என்ன தமிழ்ச்செல்விக்கும் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் ஆகினதுக்கு சம்மதம் இல்லையா? ஐயோ கடவுளே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அவளை வீட்டை விட்டு துரத்திருக்கோமே. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யாவும் சித்ராவும் ஈஸ்வரியும் தானா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே ரொம்பவே கோவமா சேது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கவும், நம்ம சேதுவும் ஓடி வந்து, அப்பா என்னப்பா ஆச்சு, எதுக்காகப்பா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு சேது, வீட்டில் இருக்கிற எல்லாருமே கீழே வரவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கீழே வர வைக்கிறாங்க. வந்த உடனே நம்ம
ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி இவங்க 3 பேருமே பதட்டமா அப்படியே ரொம்பவே இதுவா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரு சேது, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே என் மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா என்னப்பா விஷயம் கேள்விப்பட்டீங்க? இங்க பாருப்பா சேது, உன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். அப்பன்னு பார்த்து இந்த ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாப்பா? இவங்க 3 பேரும் தான் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கே காரணம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க 3 பேர் காரணமா? என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருப்பா, தமிழ்ச்செல்வியோட அப்பா தமிழ்ச்செல்வி சொல்லி தான் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அப்படின்னு தானே நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைப்பா, இந்த ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரி பேசி நம்ம தமிழ்ச்செல்வியை மாட்டி விட்டுருக்கா. தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணும், தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக, உன்னையும் கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் புரிய வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 3 பேர் தான். நான் ஜெயிலுக்கு போனது, ஜெயிலில் அடி வாங்கினது, என்னோட பதவி பறி போனதுன்னு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரால தான் உன்னோட பொண்டாட்டி, உன்னோட குழந்தைங்கன்னு இப்போ பிரிஞ்சு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், "அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையாப்பா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாப்பா சேது, ஆமாம், இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 3 பேர் தான். இப்போ தான் எனக்கு புரிய வருது. தமிழ்ச்செல்வி எத்தனையோ முறை நம்மக்கிட்ட சொன்னா, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு. ஆனால் நம்ம தான் இதை தீர விசாரிக்காம நல்லா மேலோட்டமாக பார்த்து தமிழ்ச்செல்வியை தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு அனுப்பி அவளை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டோம். இதெல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு எடுத்துட்டு ரொம்பவே அப்படியே குற்ற உணர்ச்சி ஆகிடுது. "அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு அப்படியே மயக்கமாக வருதுங்கப்பா. தமிழ்ச்செல்வி என்கிட்ட எத்தனையோ முறை கெஞ்சியும் சொன்னா, அதுக்கப்புறம் சாஃப்டாகவும் சொல்லி பார்த்தாப்பா. நான் தான் அவளை நம்பவே இல்லை. தாமரை விஷயத்தில் வீடே எனக்கு எதிராக இருந்தப்போ தமிழ்ச்செல்வி மட்டும்தான் என் கூட நின்றா. ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவளுக்கு எதிராக நானே நின்றுட்டனே. அவளை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, ரொம்ப மனசு உடைய வச்சு மாச கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட பார்க்காம அவளை நான் வீட்டை விட்டு துரத்துனப்பா. இவ்வளோ பெரிய பாவத்தையும் நான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்கே பாரு சேது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 3 பேர் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, "இல்லை மாமா, நாங்கள் எதுக்காக மாமா இது எல்லாத்தையும் பண்ணணும்? இங்கே பாருங்க மாமா, ஏதோ தமிழ்ச்செல்வியை காப்பாற்றணுன்றதுக்காக எங்கள் மேலே பழியெல்லாம் தூக்கி போடாதீங்க" அப்படின்னு நம்ம ஈஸ்வரி சொல்லவும், "ஈஸ்வரி, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டதுக்கு அப்புறமும் இப்படி கேவலமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்கே பாரு ஐஸ்வர்யா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு" அப்படின்னு கேட்கவும், "இல்லை மாமா, அப்படியெல்லாம் இல்லை மாமா, நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யாவை பல்லார்னு கன்னத்திலே ஒரு அடிக்கிறாங்க நம்ம சேது. "இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ மட்டும் உண்மையை சொல்லலை, கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன். முதல்ல உண்மையை சொல்லு" அப்படின்னு சொல்லவும், அடிக்க பயந்துக்கிட்டு நம்ம அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு எல்லா உண்மையுமே அப்படியே கக்கிடுறாங்க. "இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஈஸ்வர்யா ஆண்டி வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் எப்படியாவது தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக நாங்கள் ஒரு பிளானை போட்டோம். அதில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கணும்லாம் எங்களுக்கு தெரியாது. தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டுக்கும் அவங்க யாரோ லவ் பண்ணுற பையனுக்கும் பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட பேச வந்தாங்க. இந்த பிரச்சனையில் நீ தலையிடாதுன்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்தில் தலையிடலை. நாங்கள் தான் தமிழ்ச்செல்வி மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசி நீங்கள் சொல்ல சொன்னதான் அவங்க கிட்ட சொல்ல வச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கரெக்டாக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே கோவப்பட்டு தமிழ்ச்செல்வியை ரொம்ப கோவமாக திட்டுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஆனால் பொண்ணு வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அங்கே உங்களை அடித்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னால எங்களுக்கு தெரியாது. தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடையும் சேது மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணத்தோடையும் தான் ஈஸ்வரி ஆண்டி இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த உண்மையும் அப்படியே போட்டு உடைச்சிட்றாங்க. உடைச்ச உடனே ராஜாங்கம் சேது அப்படின்னு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மோகனா இருந்துட்டு, "என்ன ஈஸ்வரி, என்ன இதையெல்லாம் இவரை பார்த்தா கூட உனக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு தோணுமா? இவருக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி தமிழ்ச்செல்வி
தமிழ்ச்செல்வி மேல போட்டிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, ஏதோ தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா. இப்படி ஒரு பிரச்சனை இனிமே நடக்காது மாமா. ஏதோ நடந்து போச்சு. இனிமே சேதுவை ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி அப்படின்னு கண்ணத்திலே 4 வைக்கிறாங்க. வச்ச உடனே இங்க பாரு ஈஸ்வரி, இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க 3 பேருக்கும் இந்த வீட்டுல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஐஸ்வர்யா இருந்துட்டு ராஜாங்க காலில் விழுந்து, இங்க பாருங்க மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க, நான் இந்த வீட்டு மருமக, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமகளும் கிடையாது, என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ என்னோட மருமகனை சொல்லுவ? கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. முதல்ல எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்குப்பா, தமிழ்ச்செல்வி மேலே சந்தேகப்பட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுனால இப்போ நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் இல்லைப்பா. இப்போ நம்ம குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம்ப்பா. ஆனால் அது எல்லாமே நடக்க விடாமல் பண்ணது இவங்க 3 பேர் தான்ப்பா. இவங்க 3 பேரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே, இங்க பாரு கருப்பு, இனிமே ஒரே ஒரு நிமிஷம் கூட இவங்க 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இவங்க 3 பேரையும் வெளியே துரத்து. எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டில் எலவே விழுந்தா கூட இந்த வீட்டு பக்கம், இந்த வீட்டு தெச பக்கம் கூட வாசப்படியை கூட மிதிக்க கூடாது இவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், இல்லைனாலாம் சொல்லலை, அதுக்காக நீங்கள் எங்களை வீட்டை விட்டெல்லாம் அனுப்பாதீங்க மாமா. உங்களை விட்ட எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வெளியே போய் எங்கே தங்குவோம், எங்கே சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் தப்பு பண்ணாதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டு இப்படி கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கீங்களே, நீங்கள் உங்களை எத்தனையோ தப்பு பண்ணியோ உங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருந்த பார்த்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. உங்கள் 3 பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கெட்டதும் போய் நல்லது நடக்கும். என்னோட ஆத்தா சொல்லுச்சு, என் ஆத்தா சொன்னதை கேட்காம நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததும், இப்படி ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும், நீங்கள் சொன்னதும், சேதுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரி நீங்கள் ஆக்டிங் கொடுத்ததும், யோயோயோயோ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களை வீட்டை விட்டெல்லாம் துரத்தக்கூடாது. உங்களை போலீஸ்கிட்ட தான் பிடிச்சி கொடுக்கணும். இங்கே பாரு கருப்பு, இவங்களை வீட்டை விட்டெல்லாம் துரத்தாத, போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, எங்களால் ஜெயிலெலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாதுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன மதனி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. சேதோ குழந்தைங்களோடையும் பொண்டாட்டியோடையும் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவன், அவன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு இப்போ இதெல்லாம் பண்ணாதீங்க, எங்களால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இந்த வீட்டிலே சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. இந்த வீட்டு வாரிசை இந்த வீட்டில் வாழ விடாமல் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தாச்சி, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் பண்ணாத தப்பா? இங்கே பாருங்க மதனி, நான் பண்ணாத தப்பு இல்லை தான், நான் இல்லைனாலாம் சொல்லலை. ஆனால் எப்போ நான் வெளியே போய் ஒருவேளை சோத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோனோ அப்போவே நான் திருந்துட்டேன். இனிமே இப்படி ஒரு பிரச்சனையும் இப்படி ஒரு கேவலமான எண்ணமும் என் மனசில் எப்போவுமே வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா போலீஸ் வந்ததுமே ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. போலீஸும் இவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்விக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ். என்னன்னா தான் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இங்கே பாருங்கக்கா, இனிமே என்னோட விஷயத்தில் யாரும் தலையிட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், நீ எப்பவோ நீ சொன்ன, ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் எதுவுமே நம்பாம உன்னை சந்தேகப்பட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டதுக்காக இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப 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 வருத்தப்படுறாங்க. இங்க பாருங்கக்கா, அவங்க வருத்தப்படுறதுனால நான் எதுவும் பண்ண முடியாதுக்கா. நான் என்னோட நம்பிக்கையை ஃபுல்லா உடைச்சிருக்காங்க. அதனால அவங்கள யாருமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, அப்பா இப்போ என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேது,
வா நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகலாம், நம்ம பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்டு தமிழ்ச்செல்வியையும் குழந்தையையும் நம்ம கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா தமிழ்ச்செல்வி கண்டிப்பாக வரமாட்டாப்பா, அவள் வைராகியமா நான் அங்கேயே தான் இருப்பேன், இனிமே யாரையும் மன்னிக்க மாட்டேன்தான்ப்பா சொல்லுவா, பரவாயில்ல என்னவாது பண்ணி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு ராஜாங்கம் கிளம்புறாரு. ராஜாங்கம் நினச்ச மாதிரி தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா இல்லை மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை